ஹே ஹாய் அம்மீஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம ஜேகேக்கு வந்து ஒரு குட்டியாக ஒரு ஒன் ஷாட் ஒன்று பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி 1 மந்த் கிட்ட ஆச்சு நான் வீடியோ போட்டு. ஸோ இனிமேல் நான் கொஞ்சம் ரெகுலராக வீடியோ அப்லோட் பண்ண ட்ரை பண்ணுறேன். ரியலி சாரிடா. ஸோ பிஎம் வந்து நான் சீக்கிரமாக போஸ்ட் பண்ணுறேன். ஓகேடா. ஸோ அதுக்கு முன்னாடி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகேடா. ஸோ இப்போ வந்து நம்ம இந்த ஒன் ஷாட் உள்ள போயிடலாம். ஸோ இதோட டைட்டில் என்னென்னா க்ரஷ். ஓகேடா. ஸோ இதோட ஸ்டார்டிங் சீன்லேயே இப்போது நீங்கள் தான் அப்படியே ஒரு ஈவினிங் டைம் ஸ்கூல் முடிச்சுட்டு அப்படியே நடந்து வந்துட்டுருக்கீங்க உங்கள் ஸ்கூலுக்கு வெளியில். ஆப்போசிட்டில் பார்த்தா அது வந்து ஒரு பாய்ஸ் ஸ்கூலு, நீங்கள் வந்து ஒரு கேர்ள்ஸ் ஸ்கூலில் படிச்சுட்ருக்கீங்க. ஸோ அங்கே அப்படியே ரோட்டில் அந்த சைடு ஃபுல்லாக பாய்ஸ் யூனிஃபார்ம், இந்த சைடு ஃபுல்லாக கேர்ள்ஸ் யூனிஃபார்ம். அவங்கவுங்க அப்படியே அவங்கவுங்க க்ரிஷ்ஷு, அவங்கவுங்க லவ்வரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் பார்த்து அப்படியே சைட் அடிச்சுட்டு அப்படியே அவுட்டிங் போகிறவங்க, டேட்டிங் போகிறவங்கன்னு சொல்லிட்டு அப்படியே அந்த ஏரியாவே ஒரு மாதிரி ரொம்ப பிஸியாக இருக்குது. ஸோ நீங்களும் உங்கள் ஃப்ரெண்ட்லேயும் ஒன்றும் அப்படியே நடந்து போயிட்டுருக்கீங்க. ஹே வயன், என்னடி வாழை பார்த்தியா என்ன? ஹே ஏன்டி நீ வேற, நானே அவரை 1 வீக்காக பார்க்கல தெரியுமா? எங்கே போயிருக்காரு, என்ன பண்ணுறாரு எதுவுமே தெரியல. ரொம்ப கஷ்டமாக இருக்குது தெரியுமா லியோன். எனக்கு என்ன பண்ணுறது, யாரை வச்சு காண்டாக்ட் பண்ணுறதுன்னு கூட தெரியலடி. என்ன வயன், வாழை கண்டுபிடிக்கிறது பெரிய விஷயமா என்ன? அந்த ஸ்கூலுக்கு அவர் தான் டான்னு சொல்லிக்கிறாங்க. ஆமாம், அதான் பயமாக இருக்குது. இப்போ நான் போய் அவரை பற்றி ஏதாவது விசாரித்தேன்னா, நான் தான் தெரிஞ்சுன்னா என்னையும் எல்லாரும் மாதிரியும் அடிச்சிட்டாருன்னா நான் என்னடி பண்ணுறது? அந்த வம்பெல்லாம் வேணாம், வேறு அன்றைக்கி நான் பொறுமையாக பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டு நீங்களும் அவளும் அப்படியே பேசிகிட்டே நடந்து போகிறீங்க. அப்போது கரெக்டாக ஒரு பைக் உங்களை கிராஸ் பண்ணி அப்படியே அவ்வளோ ஃபாஸ்ட்டாக போகுது. நீங்கள் ஒரு செகண்ட் பயந்துட்டு அப்படியே ஸ்டாப் ஆகி நின்றுடுறீங்க. லியோனோட ஹேண்ட்ஸை பிடிச்சிட்டு அப்படியே ஐஸ் ஓப்பன் பண்ணி பார்த்தா அந்த சைடு ஜேகே. அவன் ஆனால் அவ்வளோ ஃபாஸ்ட்டாக வந்திருப்பான். ஸோ அவன் அப்படியே உங்களை மேலேருந்து கீழே வரைக்கும் பார்த்துட்டு அப்படியே நிற்காமல் போயிடுறான். சே, இவர் தானா இவ்வளோ ஃபாஸ்ட்டாக பைக் ஓட்டுறாரு? யாரும் சொல்லக்கு யாருமே கிடையாது. நானும் சொல்லணும்னா என்னாலே சொல்ல முடியாது. ஏ ஒயன், இந்நேரத்துக்கு உன்னை இடிச்சிருப்பானே செத்துருப்ப. இதெல்லாம் உன் கனவுல கூட நடந்திருக்காதுடி. ஓரமாக வான்னு சொன்னால் கேட்க மாட்டியா? பாரு எப்படி பைக் ஓட்டிகிட்டு போகிறான்னு. இவனை தான் உனக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் நேரம் முன்னாடி உங்களுக்கு சப்போர்ட் பண்ணி பேசியிருப்பா. இப்போ அப்படியே மாற்றி பேசுகிறா. இவ எப்போவுமே இப்படி தான் பண்ணுவாள். ஸோ நீங்களும் எதுவுமே காதில் வாங்கிக்கல. அப்படியே அவன் ஒரு செகண்ட் உங்களை பார்த்துருப்பான்ல, அதை நினச்சி அப்படியே சிரிச்சிட்டு அப்படியே அவன் போகிறதவே பார்த்துட்ருக்கீங்க. அந்த பைக்குமே மறைஞ்சு போயிடுது. ஸோ நீங்களும் அப்படியே நடந்து போயிட்டுருக்கீங்க உங்கள் வீட்டுக்கு. லியோன் வந்துட்டு உங்களோட அப்படியே ஒரு 2 ஸ்ட்ரீட் தள்ளியிருப்பா. ஸோ நீங்கள் உங்கள் ஸ்ட்ரீட் வந்து ப்ளூ ஸ்ட்ரீட், அவளோட ஸ்ட்ரீட் வந்து பிங்க் ஸ்ட்ரீட். பட் அந்த கலர் மட்டும்தான் அப்படி. உள்ளே போய் பார்த்தா அப்படியெல்லாம் ஒன்றும் இருக்காது. ஸோ நீங்களும் அப்படியே நடந்து போயிட்டுருக்கீங்க. அப்படியே உங்கள் ஸ்ட்ரீட்டில் அப்படியே மேலே பார்க்குறீங்க. அந்த மூன் அவ்வளோ அழகாக இருக்குது. உங்கள் ஸ்ட்ரீட்டோட எல்லோ லைட், அதுவும் அப்படியே அந்த மூணையும் சேர்த்து அப்படியே நிறைய பிக்ஸெல்லாம் எடுத்துக்கிறீங்க. அப்படியே எடுத்துகிட்டு அப்படியே லைட்டாக ஒரு சாங் அப்படியே ஹம் பண்ணிவிட்டு அப்படியே நடந்து போகிறீங்க. அப்படியே உங்கள் கேட்டுக்கு வெளியில் உங்கள் மினு, அவன் வந்து உங்களோட பூனை நல்லா புசு புசுன்னு இருப்பான். ஸோ அவன் அப்படியே கத்திகிட்டே வெளில ரோட்டில் ஓடிட்டுருக்கான் அங்கிட்டும் இங்கிட்டும். நீங்களும் அப்படியே அவன் பின்னாடியே ஓடுறீங்க. ஏ மினு, உன்னை பெல்ட் போட்டு கட்டி வச்சா நீ சொன்ன பேச்சு கேட்க மாட்டேற, அவுத்து விட்டாலும் சொன்ன பேச்சு கேட்க மாட்டேற, எதுக்கிட்ட அப்படி ரோட்டில் ஓடிட்டுருக்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் பின்னாடியே கத்திகிட்டே ஓடுறீங்க. ஸோ அவனும் ஓடி போய் உங்கள் வீட்டு முன்னாடி நின்றுக்கிறான். ஸோ நீங்கள் அப்படியே அவனை தூக்கிக்கிறீங்க. அவனுக்கு ஒன்று தெரியுமா மேனும், எனக்கு ஜேகே ஜஸ்ட் மிஸ்ஸில் என்னை அடிச்சிருப்பார். ஆனால் ஒரு 1 வீக் கழிச்சு அவர் நான் எனக்கு தான் பார்த்தேன், நான் எவ்வளோ ஹாப்பியாக இருக்கேன்னு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு அவனை நல்லா கொஞ்சிட்டு அப்படியே ஃபேஸ் ஃபுல்லாக கிஸ் பண்ணிகிட்ருக்கீங்க. என்னோடய ஃபஸ்ட் லவ் மேனும் நீ தான், அதுக்கப்புறம் தான் அவரெல்லாம் அப்படிங்கிறீங்க. அவன் அப்படியே உங்களை முழிச்சு பார்க்குறான். ஸோ அப்படியே அவனை தூக்கிட்டு நீங்களும் உள்ளே போயிடுறீங்க. இதே ஒரு ஃபியூ மினிட்ஸ் கழிச்சு அப்படியே போயிட்டு நீங்கள் ஃப்ரெஷ்அப்லாம் ஆகிட்டு சாப்பிட்டு முடிச்சுட்டு உங்கள் அம்மா பயங்கரமாக திட்டிருப்பாங்க. இப்போ நீங்கள் உங்கள் ஸ்டடீஸ்லாம் சுத்தமாக கான்சென்ட்ரேட் பண்ணுறதே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் திட்டெல்லாம் வாங்கி முடிச்சுட்டு உங்களுக்கு ஒரு தம்பி வேறு இருப்பான். அவன் பேர் வந்து போலு. ஸோ அவனும் உங்கள் அம்மா கிட்ட நல்லா ஏற்றி விட்ருப்பான். ஸோ அவனையும் அப்படியே
பிடிச்ச நல்லா நீங்களும் உங்கள் அம்மா கிட்ட சொல்லி கொடுத்துருப்பீங்க. ஸோ 2 பேரும் மாற்றி மாற்றி சண்டை போட்டு ரொம்ப நேரம் கழிச்சு நீங்கள் இப்போ தான் போயிட்டு உங்கள் பெட்டில் அப்படியே செட்டில் ஆகுறீங்க. உங்கள் புக்கெல்லாம் எடுத்து வச்சுட்டு உட்காருங்க படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்போது நீங்கள் முன்னாடி ஒரு 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 6 மந்த் முன்னாடி ஜேகேவை அப்படியே ஃபஸ்ட் டைம் பார்த்துருப்பீங்க. செம்ம அழகாக இருப்பான். ஸோ அவன் ஒரு மாதிரி ரொம்ப ரக்கடாக எல்லாருக்கிட்டையும் பிஹேவ் பண்ணிகிட்டு இருப்பான். ஸோ நீங்கள் அவனை எப்போவுமே தூரத்துலேருந்தே பார்த்துட்ருப்பீங்க. ஒரே ஒரு தடவை பக்கத்தில் பார்த்துருப்பீங்க. அதுவும் ரோடு கிராஸ் பண்ணும்போது அவன் அப்படியே சிக்னலில் அப்படியே ஒரு சுவிங்கம் மென்ட்டு அப்படியே அவனோட ஹேரை ஃப்ளிப் பண்ணியிருப்பான். ஸோ நீங்கள் அப்படியே ஆன்னு பார்த்துட்டே கிராஸ் பண்ணி போயிருப்பீங்க. ஸோ அப்போ தான் நீங்கள் அவன் கூட பேசுனதும் இல்லை, அவன் தூரத்துலேருந்து மட்டும்தான் பார்த்துட்ருப்பீங்க. உங்களுக்கு ஒரு மாதிரி அவன் கூட பேசணும், ஏன் நம்ம போய் பேசக்கூடாது, ஒய் நாட் நம்மளால் பேச முடியாது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்குள்ள அவ்வளோ தாட்ஸு. ஸோ உங்களுக்கு செம்ம பயமாக இருக்கும் போய் பேசுகிறதுக்கு. ஆனால் வீட்டில் இருக்கிறப்ப அவன் கூட பேசினா நல்லாயிருக்கும்னு தோணும். அவனை நேரில் பார்க்கும்போது செம்மையாக பயப்படுவீங்க. பிகாஸ் அவனோட லுக்கு, அவன் ஒரு ஆப்போசிட் பர்சன் கிட்ட வந்து அப்ரோச் பண்ணுற விதம் எல்லாமே ரொம்ப ரக்கடாக இருக்கும். ஸோ உங்களுக்கு ரொம்ப பயமாக இருக்கும். நீங்களும் லியோன் கிட்ட புலம்பிகிட்ருப்பீங்க. அதை தவிர வேறு ஒன்றும் பண்ண மாட்டீங்க. நீங்களும் அந்த ஸ்டெப்பை எடுக்க மாட்டீங்க. பிகாஸ் அவனுக்கு நீங்கள் யாருன்னே தெரியாது. அவ்வளோதான் உங்களுக்கு வந்து தெரியும். ஸோ உங்களுக்கு மட்டும் அவனை தெரியும், அவ்வளோதான். உங்களுக்கு இதுதான், இந்த நாலேஜ் தான் இருக்குது. ஸோ அவன் யார், அவன் என்ன, அவன் எப்படிப்பட்டவன் எல்லாமே நீங்கள் போக போக தான், ஜங்குக்கு இப்படி தானே எல்லோரும் அடிப்பான், ஜங்குக்குனா எல்லாருக்குமே தெரியும் அவன் ஒரு டான், இப்படி தான் வந்து எல்லாருமே சொல்லுவாங்க. அவனோட நல்ல சைடு அந்த மாதிரி எதுவுமே சொல்ல மாட்டாங்க. ஸோ நீங்களும் அப்படியே படுத்துட்டு அப்படியே புக்கை வந்து உங்கள் மூஞ்சி மேலே போட்டுட்டு அப்படியே ஐஸை க்ளோஸ் பண்ணுறீங்க. எனக்கும் கூட பேசணுன்னு ஆசையாக தான் ஜேகே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் மொபைல் எடுக்கிறீங்க. ஸோ நம்ம அவரோட வீசாட் ஐடி கண்டுபிடிக்கக்கூடாது. அயன் ஆல்ரெடி போட்ட பிளான் எல்லாம் ரொம்ப நாளாக ஸ்டாக் பண்ணிகிட்ருக்கு இந்த அக்கௌண்ட்டை. ஆனால் அக்கௌண்ட்டை கிடைக்கவே இல்லை, பல தடவை ஃப்ளாப் ஆகிருக்கு. ஒய் நாட் இந்த தடவை ட்ரை பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ரொம்ப நாளைக்கு முன்னாடி வந்து அவனோட வீசாட் ஐடி வந்து கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போவீங்கன்னா சுத்தமாக கண்டுபிடிக்க முடியாது. நிறைய டைம் அப்படி ஆகிருக்கும். ஸோ அதனால் இந்த முயற்சியை கைவிட்டுருவீங்க ரொம்ப நாளைக்கு. ஸோ அப்படியே உங்கள் மொபைல் ஓப்பன் பண்ணிவிட்டு அப்படியே ஸ்டார்ட் பண்ணுறீங்க. டைம் போகிறதே தெரியல. கரெக்டாக 11:11 அவனோட ஐடி ப்ரொஃபைலை டச் பண்ணி பார்க்குறீங்க. ஸோ அவனோட ப்ரொஃபைல் தான். கீழே வந்து ஒரு போஸ்ட்டுமே போட்டிருக்க மாட்டான். அப்படியே ஐடியே பிளாங்காக இருக்குது. ஸோ உள்ளே போய் பார்க்குறீங்க, ரொம்ப நாளுக்கு முன்னாடியே ஓப்பன் பண்ணி வச்சுருக்கான். ஸோ ஃபாலோவர்ஸும் செக் பண்ணி பார்க்குறீங்க, எல்லாமே செக் பண்ணி பார்க்குறீங்க. அவனோட ஃப்ரெண்ட்ஸ் குரூப் தான், அவனும் வந்து அவங்கள மட்டும் தான் ஃபாலோ பண்ணியிருக்கான். ஸோ ஃபைனலி கண்டுபிடிச்சிடுறீங்க. உங்களுக்கு அவ்வளோ ஹாப்பி. எந்திரிச்சு உங்கள் பெட் மேலே நின்றுட்டு பயங்கரமாக கத்திட்டு அலப்பறை பண்ணிகிட்ருக்கீங்க அந்நேரத்துக்கு. ஸோ ஃபைனலி 6 மந்த்துக்கு முன்னாடி அப்போ வந்து ஸ்டாக் பண்ண ஆரம்பித்தேன். இப்போ தான் கண்டுபிடிச்சிருக்கேன். ஃபைனலி தேங்க்யூ ஸோ மச் காட் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு மறுபடியும் அவனோட ஃபாலோ லிஸ்ட்டெல்லாம் செக் பண்ணிகிட்டு இருக்கீங்க. ஸோ இப்படியே உங்களுக்கு ஒரு டைம் பார்த்தா 1 o'clock மேலே ஆயிடுது. தூங்காமல் நான் என்ன பண்ணிகிட்ருக்கேன், மெசேஜ் போடலாமா, ஹாய்ன்னு ரெக்வெஸ்ட் கொடுக்கலாமா, எனக்கு வேறு பயமாக இருக்கே. நாளைக்கு இது கண்டுபிடிச்சிட்டாங்கண்ணா, ப்ரொஃபைலில் வேறு என் ஃபோட்டோ தான் வச்சுருக்கேன், ஈஸியாக கண்டுபிடிச்சிருவாங்க. வேணாம் ஓயன், இதெல்லாம் ரொம்ப தப்பு. ஃபாலோ ரெக்வெஸ்ட் கொடுக்கறதெல்லாம் ஒன்றும் தப்பு இல்லை ஓயன் அப்படின்ட்டு உங்களுக்குள்ளேயும் 1008 தாட்ஸு. ஸோ மாற்றி புலம்பிட்டு கடைசியில் ஃபைனலி ஃபாலோ ரெக்வெஸ்ட்டும் கொடுக்குறீங்க. ஸோ கொடுத்துட்டு அப்படியே ஃபோனை ஆஃப் பண்ணிவிட்டு அப்படியே படுத்து தூங்கிடுறீங்க. ஸோ நெக்ஸ்ட் டே மார்னிங் சண்டே நீங்கள் வந்து அப்படியே படுத்துருக்கீங்க, ரொம்ப நேரம் ஆகுது. உங்கள் தம்பி வந்து அப்படியே உங்களை எழுப்புறான். ஏன் ஒயன் எந்திரி. என்னடா, என்ன போதும் வேணும் உனக்கு, நான் தான் கூட பேச மாட்டேன்ல, என்ன வேணும் உனக்கு? எனக்கெல்லாம் ஒன்றும் வேணாம், அம்மா தான் உன்னை கூப்பிட்றாங்க, எந்த கீழே போ. நான்லாம் வரமாட்டேன்னு போ, அம்மா கிட்ட சொல்லு, எனக்கு வேலை இருக்குது. என்னடி, தூங்குற வேலை தான் உன் வேலையா? உன்னோட மினுவை காணுமா, காலையிலேருந்து அம்மா கூப்பிட்றாங்க போ. என்னதான் அவனை காணுமா? ஆமாம், போய் தேடி கண்டுபிடிச்சி கூட்டிகிட்டு வா. எங்கே போனான் அவன் நைட்லாம் லாக் தானே பண்ணி வச்சுருப்போம். அதெல்லாம் எனக்கு தெரியாதுடி போ அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் தம்பியும் சொல்கிறான்.
ஐயோ! இவன் வேற எப்படி லாக் பண்ணி வச்சாலும் ஓடி போயிடுறான். அப்படின்ட்டு நீங்களும் ஒரு ஃபேஸ் வாஷ் எல்லாம் பண்ணிட்டு, ஒரு பன் எடுத்து அப்படியே போட்டுக்கிறீங்க. நீங்கள் வந்து ஒரு கிராப் டாப்பும், ஒரு ஷார்ட்ஸும் ஒன்று வேர் பண்ணிட்டு, அப்படியே உங்கள் ஸ்லிப்பரெல்லாம் போட்டு அவசர அவசரமாக கீழே ஓடி வரீங்க. ஏ ஒயன், இன்றைக்கெல்லாம் உனக்கு ஸ்டடி இல்லையா? 10th கிரேட் படிக்கிறல்ல, உங்கள் ஸ்கூலில் வந்து நான் பேசவா சண்டே கூட ஸ்டடி வைங்கன்னு? அம்மா நீங்கள் வேற ஏம்மா அப்படி பண்ணுறீங்க? சாட்டர்டே ஸ்டடி வைக்கிறது என்னால் ஒன்றும் முடியல. அப்புறம் நான் டிப்ரெஷன் ஆயிடுவேன். அப்புறம் நீங்கள் தான் ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போய் செலவு பண்ண வேண்டியதாக வரும். அப்படியே ஒன்று போட்டேன்னு வச்சுக்கோடி, என்ன உனக்கு டிப்ரெஷன்? ஒழுக்கமாக உட்காந்து படிக்கிற, அதுக்கு முன்னாடி போய் அவனை கண்டுபிடிச்சி கூட்டிகிட்டு வா சீக்கிரம். சாப்பிடு, ஒழுங்காக சாப்பிட்றதில்ல, நைட்டு 1 மணி வரைக்கும் ஃபோன் பார்க்குற, என்ன சொன்னாலும் கேட்கறதில்ல அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அம்மா கத்திக்கிட்டு இருக்காங்க. ஸோ நீங்கள் அந்த காதிலே வாங்கிக்காமல் அசால்ட்டாக வெளில கிராஸ் பண்ணி ஓடி வந்துடுறீங்க. ஸோ நல்ல வெயில். அப்படியே டைம் பார்த்தா ஒரு 12:40. இவ்வளோ நேரம் தூங்கியிருக்கோமா? ஐயோ, நைட்டு ரெக்வெஸ்ட் கொடுத்தோமே, அக்செப்ட் பண்ணானா இல்லை எனக்கு கூட தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் மொபைலில் அப்படியே செக் பண்ணுறீங்க. அது பெட்டு மேலே இருக்கும். ஸோ சரி போய் பார்த்துக்கலாம், எப்படியும் அக்செப்ட் பண்ணியிருக்க மாட்டார், தெரிஞ்சதானே. சரி போய் என் பையனை கண்டுபிடிக்கிறேன் அப்படின்ட்டு. ஸோ நீங்களும் அப்படியே வெளில மெனுன்னு கத்திட்டா ஓடி வரீங்க. அவன் பார்த்தா அப்படியே அந்த ஸ்ட்ரீட்டில் நடந்து போயிட்டுருக்கா ரொம்ப கேஷுவலாக. ஐயோ, இந்த வெயில் அலைய வைக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு, மினு மரியாதை நில்லு, எங்கேயும் போகாத, ஓட வைக்காத சரியா அப்படின்னு சொல்லிட்டு அவன் பின்னாடியே கத்திட்டு நீங்கள் ஓடுறீங்க. அவன் அப்படியே அசால்ட்டாக நடந்து போயிட்டுருக்கான் ரோட்டில். அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இதை வாங்கிட்டு வந்ததுக்கு எங்கள் வீட்லேயும் எனக்கு திட்டு, இவனும் நான் சொல்கிறது சுத்தமாக மதிக்கவே மாட்றான் அப்படின்னு அவன் பின்னாடியே போகிறீங்க. ஸோ அப்போது ஹெகெயின் ஒரு மாதிரி ரொம்ப சவுண்டாக ஒரு பைக் சவுண்டு ஒன்று கேட்குது. நீங்கள் அப்படியே நின்றுட்டுருக்கீங்க. மினுவும் அப்படியே முன்னாடியே போயிட்டுருக்கான், பைக் ஆப்போசிட்டில் வந்துட்டுருக்கு. ஐயோ மினு நில்லு, ஓடாத ஓடாத அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ கரெக்டாக அந்த பைக் வந்து உங்கள் முன்னாடி சட்டன் பிரேக் போடுது. நீங்கள் அப்படியே உங்கள் இயர்ஸை க்ளோஸ் பண்ணிட்டு, அப்படியே ஐஸெல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டு அப்படியே நிற்கிறீங்க. உங்களுக்கு ஹார்ட் பீட் அவ்வளோ ஃபாஸ்ட்டாக அடிக்குது. அப்படியே லைட்டாக ஐஸ் ஓப்பன் பண்ணி பார்க்குறீங்க. மின்னும் அவனும் அப்படியே நின்றுட்டுருக்கான் அந்த பைக் முன்னாடி. நீங்கள் ஓடி போய் அவனை தூக்கி கையில் வச்சுக்கிறீங்க. உங்ககிட்ட எவ்வளோ தடவை சொல்கிறது, இந்நேரத்துக்கு நீ போயிருப்ப. ஏன்டா அப்படி ஓடி வரேன்னா சொல்கிறது கேட்காம அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பாட்டு கத்தி அது கூட சண்டை போட்டுட்ருக்கீங்க. அது பாவமாக மூஞ்சி வச்சுட்டு மியாவும் அப்படின்னு சொல்லிட்டு கத்துது உங்களை பார்த்து. நீங்களும் அதை நல்லா ஹக் பண்ணிக்கிறீங்க. ஸோ அந்த ஆப்போசிட்டில் அப்படியே ஹெல்மெட்டை கழட்டுறான் அவன். நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க. சங்குக், இவர் என்ன இந்த ஸ்ட்ரீட்டில் பண்ணுறாரு? இவர் எப்பயாவது தானே இங்கே வருவார், அது அவரோட ஃப்ரெண்ட்ஸை பார்க்க. இந்த வெயிலில் இங்கே என்ன பண்ணுறாரு இவர், அதுவும் என்னத்துக்கு அப்படின்ட்டு நீங்களும் அப்படியே ஸ்டன்னாகிட்டு நின்றுட்டுருக்கீங்க. அவன் மேலேருந்து கீழே வரைக்கும் உங்களை ஒரு மாதிரி பார்க்குறான். ஹை, எப்படிதான் அவன் கேட் அப்படி தான் அலைய விடுவாடி ரோட்டில், நேரத்துக்கு செத்துருக்கும். அது சாரி, தெரியாமல் வந்துடுச்சு. தேங்க்யூ, இடிக்கல, நல்ல வேலை, இல்லாட்டி அவன் அவ்வளோதான் அப்படின்ட்டு. ஸோ நீங்களும் ஒரு மாதிரி அவங்ககிட்ட பேசுகிறீங்க. அவன் உங்கள் லிப்ஸை தான் பார்த்துட்ருக்கான் ஒரு மாதிரி. ஐயோ அழகா இருக்காளே. நானும் பல நாளாக பார்த்துட்ருக்கேன். நேற்று தான் ஃபாலோவர் கேஸே கொடுத்துருக்கா. ஓய் என்ன நீ தானடி அது? எது? அதான் நேற்று நைட்டு 11:11 கரெக்டாக எனக்கு ஃபாலோவர் கேஸ் கொடுத்தால. அது 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 வந்து போய் பாரு உன் ஃபோனை. தெரியும் அக்செப்ட் பண்ண மாட்டேங்கன்னு. நான் ஏன்டி அக்செப்ட் பண்ணணும் அப்படின்ட்டு அப்படியே பைக்கை திருப்புறான். கரெக்டு, நீங்கள் ஏன் அக்செப்ட் பண்ணணும்? அவர் சொல்லதும் கரெக்டு தானே, நான் யாருன்னே அவருக்கு தெரியாது, அவரே அக்செப்ட் பண்ணணும் அப்படின்னு நீங்களும் அப்படியே திரும்பி நடந்து போயிடுறீங்க. ஜெய்கே அப்படியே பைக்கை போய் அந்த கார்னரில் ஸ்டாப் பண்ணிவிட்டு உங்களே பார்த்து நிற்கிறான் நீங்கள் உள்ளே போகிற வரைக்கும். நாடி நீ இவ்வளோ இன்னசென்ட்டாக இருக்க, உன்னெல்லாம் வச்சுட்டு நான் என்னடி பண்ணுவேன் ஃப்யூச்சரில்?
அப்படின்ட்டு அவனும் ஒரு மாதிரி தம் எடுத்து பற்ற வச்சுட்டு அப்படியே நிற்கிறான். ஜங்குக்கு வந்து 12th கிரேட் படிக்கிறான். ஸோ அப்படியே நின்றுட்டுருக்கான். நீங்களும் அப்படியே உள்ளே போயிடுறீங்க. ஸ்கூல் ட்ரெஸ்லேயும் சும்மா நச்சுன்னு தான் இருக்கா. வீட்டில் இவ்வளோ குட்டியாக போட்டிருக்கா. ஒன்றும் சொல்ல மாட்டாங்க போல இருக்கு. இருந்தாலும் நல்லா தான் இருக்குது. ஹே வயன், எனக்கு ஒன்று பிடிக்கும்டி. அந்த சிக்னல் நல்லா வாயை பொழந்துட்டு பார்த்துட்டு போனேன். அப்போது அதுக்கு முன்னாடி இருந்து நானும் பார்க்குறேன். எல்லார் மாதிரியும் தாண்டி நானும் சைட் அடிக்கிறேன். ஒரு வாரம் நானும் தான் ஒன்று மிஸ் பண்ணேன். அதெல்லாம் உன்கிட்ட சொல்ல வேண்டியது. நான் உனக்கு திமிரு வந்து பேசக்கூட மாட்டுற. நானாக வந்து பேசினா ஏதாவது அதெல்லாம் எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. நானும் வந்து பேச மாட்டேன். நீ ஏன் பேசுடி, அப்புறம் பார்க்கலாம் அப்படின்ட்டு அவனோட மனசுக்குள்ளே நினச்சிட்டு அப்படியே நின்றுருக்கான். பக்கத்தில் பார்த்தா லூகாஸ். நான் மச்சான், உன் ஃபிகரு நல்லா இருப்பாப்புலே அப்படி பார்த்துட்ருக்கா. ஏய் நீ மூட்றா அண்ணன், நைட்டு உன்னை சரக்கு வாங்கி கொடுறான்னு கூப்பிட்டேன். வந்தியாடா நீ இப்போ மட்டும் வாய் மயிர் அடிச்சிட்ருக்கா. மூட்டு தள்ளு, பைக்லேருந்து காலேட்ரா அப்படின்னு சொல்லிட்டு அவனை விட்டுட்டு ஜங்குக்கு பைக் எடுத்துகிட்டு போயிடுறான். ஸோ இப்படியே நீங்கள் போயிட்டு அப்படியே உங்கள் மொபைலை ஆன் பண்ணி பார்க்குறீங்க. பார்த்தா அந்த ரெக்வெஸ்ட்டை வந்து அவன் அக்செப்ட் பண்ணியிருப்பான். ஸோ உங்களுக்கு அவ்வளோ ஹாப்பி. நீங்கள் அப்படியே உள்ளே போயிட்டு அப்படியே அந்த மினுவை தான் பயங்கரமாக பிடிச்சி கொஞ்சிட்ருக்கீங்க. மினு அக்செப்ட் பண்ண மாட்டேன்னு தானே சொன்னார். முன்னாடி தானே சொன்னார். அக்செப்ட் பண்ணிட்டார் பார்த்தியா? ஐயோ, அக்செப்ட் பண்ணிட்டார். எனக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது தெரியுமா? எனக்கு தான் ரொம்ப நாள் இல்லைல்ல, எவ்வளோ நாளாக வெயிட் பண்ணியிருப்பேன் அவர் என் கூட பேசணுன்னு. ஏதோ ஒரு காரணம், இவ்வளோ நாள் நாங்கள் 2 பேரும் பேசவே இல்லை. ஆனால் ஃபைனலி ஏதோ ஒரு காரணம், ஏதோ ஒரு ரீசன் எனக்கு அவர் என் கூட பேசிட்டார். எனக்கு எவ்வளோ ஹாப்பியாக இருக்குது தெரியுமா? அப்படின்ட்டு அவனை நல்லா கிஸ் பண்ணுறீங்க. ஸோ போயிட்டு ஜங்குக்கோட ப்ரொஃபைல் தான் அப்படியே உட்காந்து பார்த்துட்ருக்கீங்க. அதை உங்களுக்கு மெசேஜ் பண்ணணும்னு தோணுது, இருந்தாலும் உங்களுக்கு பயமாக இருக்குது. ஸோ நீங்கள் அதனால் அப்படியே பண்ணாமல் விட்டுறீங்க. இப்படியே நெக்ஸ்ட் டே மார்னிங் லியோன்கிட்ட எல்லாத்தையும் சொல்லிகிட்ருக்கீங்க. ஏய் என்னடி சொல்கிற? எல்லோரும் பார்த்தா எரிஞ்சு விழுவான், எந்த பொண்ணுங்கிட்டே பேச மாட்டான். எப்படி உன் ஃபாலோட கேஸை மட்டும் அக்செப்ட் பண்ணான்? என்னடி பண்ண? நான் ஒன்றுமே பண்ணலையே. நேற்று ஜெய்கிட்ட பேசினார், உனக்கு தெரியுமா? அதுவும் ஸ்ட்ரெயிட்டாக ஃபேஸ் டு ஃபேஸ். அப்படியே எனக்கு ட்ரீம் மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நடந்து போயிட்டுருக்கீங்க. பார்த்தா ஜங்குக்கு அப்படியே உங்கள் ஸ்கூலோட அந்த கேட் முன்னாடி நின்றுட்டுருக்கான். ஸோ அவன் எப்போவுமே அப்படிலாம் வந்து நிற்க மாட்டான், அப்படியே நின்றுட்டுருக்கான். ஸோ நீங்களும் அப்படியே கேஷுவலாக நடந்து போயிட்டுருக்கீங்க. அங்கே பாருடி நின்றுட்டுருக்காரு. இதுக்கு முன்னாடி இவர் இப்படிலாம் நின்றதே இல்லைல்ல. ஒன் ஒன்று பார்க்க தாண்டி வந்திருப்பான். எனக்கு என்னமோ அப்படி தான் தோணுது. நான் தான் சொல்கிறேன்ல, அடிக்கடி அவன் ஒன்று பார்க்குறான் அப்படின்னு. போலியோ நீ போய் சொல்லாதா, நீ சும்மா என்ன டீஸ் பண்ணுறடி. அதுக்கு முன்னாடி நான் எவ்வளோ டைம் அவரை பார்த்துருக்கேன், ஒரு தடவை கூட அவர் என்னை பார்த்ததே இல்லை. பின்ன எப்படி நான் நம்புவேன்? வாய்ப்பே இல்லை அப்படின்ட்டு நீங்களும் அவனை கிராஸ் பண்ணி போகிறீங்க. அப்போது யாரோ உங்கள் கையை அப்படியே பிடிச்சி ஸ்டாப் பண்ணுறாங்க. நீங்கள் பார்க்குறீங்க, அது அவன் தான். உங்களுக்கு ஒரு மாதிரி ஹார்ட் பீட் செம்மையாக ரைஸ் ஆகுது. உங்களுக்கு ஒரு மாதிரி நர்வஸாக இருக்குது. அப்படியே எப்படி சொல்கிறது, அந்த வயதுக்குள்ளே பட்டர்ஃப்ளைஸ்லாம் பறக்குது. நீங்கள் அப்படியே ஸ்டாப் ஆகி நின்றுறீங்க. லியோன் அப்படியே உங்கள் 2 பேர்த்தையும் பார்க்குறா. அப்படியே உங்கள் இயர்ஸ்கிட்ட பெயிண்ட் பண்ணுறா. நான் தான் சொன்னேன்லடி, உனக்காக தான் நிற்கிறான்னு. நீ பேசிட்டு வாவன் என்ன நினச்சின்னு சொல்லு. லியோன் பயமாக இருக்குடி அப்படிங்கிறீங்க. அந்த வாய்ஸ் கூட உங்களை விட்டு வெளியில் வர மாட்டேங்குது. எங்கடி போகிற, உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் இல்லை அப்படிங்கிறான். என்கிட்ட என்ன பேசணும்? பேசணும்னு சொல்கிறேன்ல, நிற்க மாட்டியா? இல்லை நிற்கிறேன் அப்படிங்கிறீங்க. ஸோ உங்களுக்கு அவனை பார்த்தா செம்ம பயமாக வேறு இருக்குது. அவனோட ஃப்ரெண்ட்ஸ் வேறு மாற்றி பார்த்து சிரிச்சுக்கிறாங்க. எதுக்கு இவங்கெல்லாம் என்னை பார்த்து சிரிக்கிறாங்க? இவர் இதெல்லாம் எதுவும் கேட்க மாட்டாரா? ஏன் இப்படி சைலண்ட்டாக என்னையே பார்த்து நிற்கிறார் இவர்
அப்படின்ட்டு. ஸோ நீங்களும் ஜேகே பார்க்குறீங்க. அவன் அவங்க 2 பேத்தையும் பார்த்து முறைக்கிறான். அவங்க 2 பேரும் போயிடுறாங்க. ஸோ அப்படியே டைமும் ஆகுது. உங்களுக்கு ஸ்கூலோட பெல்லும் அடிக்குது. டோரெல்லாம் க்ளோஸ் ஆகிறது. ஸோ நீங்கள் அப்படியே பயந்துட்டு நிற்கிறீங்க. பேசணும்னு சொல்லிட்டு நிற்க சொன்னீங்க. எனக்கு கிளாஸ் போக டைம் ஆயிடுச்சு, எனக்கு இன்றைக்கி முக்கியமான ப்ராக்டிக்கல் இருக்குது அப்படிங்கிறீங்க. அதாண்டி பேச தான் கூப்பிட்றேன், என் கூட வரியா? எங்கே எங்கே வரணும்? நான் கூப்பிட்ற இடத்துக்கு எங்கேனாலும் வருவியா? அது எப்படி நான் வருவேன்? என்னால் வரலாம் முடியாது. நீங்கள் நான் யாருன்னே உங்களுக்கு தெரியாது. அதே போல் தான் நான் எப்படி வருவேன்? நான் கிளாஸ் போகணும் ப்ளீஸ் அப்படிங்கிறீங்க. ஸோ அவன் அப்படியே உங்களை பார்க்குற ஒரு மாதிரி முறைக்கிற மாதிரி. உங்களுக்கு வேறு லைட்டாக பக்குன்னு இருக்கு. இல்லை இல்லை நான் வரல, எனக்கு லேட் ஆகுது, நான் கிளாஸ் போகணும். உன்னை வாடின்னு கூப்பிட்டேன். இதோ பாருங்கள், நீங்கள் இதுக்கு முன்னாடி நான் யாருன்னு தெரியுமா? எப்படி நீங்கள் கூப்பிட்டோன்னே அதுவும் நான் வருவேன்னு நினச்சிங்க நீங்கள்? இல்லை நான் வரல, நான் கிளாஸ் போகணும் அப்படின்ட்டு. ஸோ அவனோட ஹேண்ட்ஸ் எடுத்து விட்டு அப்படியே கேட் முன்னாடி போகிறீங்க. அது ஆல்ரெடி க்ளோஸில் இருக்குது. வாட்ச்மேனை போய் கூப்பிட்டுட்டு இருக்கீங்க. சார் ப்ளீஸ் சார், லேட் ஆச்சு சார். என்னம்மா இவ்வளோ நேரம் அங்கே தானே நின்றுருந்த? டோர் க்ளோஸ் பண்ணுறத பார்த்தேல, உள்ளே போக தெரியாதா அப்படின்னு அவர் வேறு கத்துறாரு. உங்களுக்கா ஒரு மாதிரி அழுகையாக வந்துடும் போல இருக்குது. ஜேகே அப்படியே போயிட்டு அந்த வாட்ச்மேனை ஒரு முறை தான் முறைக்கிறான். அவர் அப்படியே டோர் ஓப்பன் பண்ணி விடுறாரு. ஸோ நீங்களும் அவனை பின்னாடி திரும்பி பார்த்துட்டு அப்படியே ஃபாஸ்ட்டாக நடந்து போயிடுறீங்க. ஸோ நீங்களும் போயிட்டு லியோன்கிட்ட சொல்கிறீங்க, அவன் தான் கூப்பிட்றான்ல, போய் சொல்ல வேண்டியதானே, எனக்கு பிடிச்சிருக்கு, ரொம்ப நாளாக உங்கள் பின்னாடி சுற்றிட்டு இருக்கேன், உங்கள் அக்கௌண்ட்லாம் நிறைய தடவை ஸ்டாக் பண்ணியிருக்கேன், எனக்கு எதுன்னே தெரியல அப்படின்னு அவள் பாட்டுக்கு வளரிட்டுருக்கா. லியோன் லூஸ் மாதிரி பேசாதடி, இதெல்லாம் எப்படி நான் போய் அவர்கிட்ட சொல்லுவேன்? அவருக்கு நான் யாருன்னே தெரியாது. அவர் எங்கேயோ கூப்பிட்றாரு, நான் எப்படி போவேன்? அப்போ நீ ஜேகேவா நம்பலையா என்ன? இல்லை லியோன், எனக்கு அவரை ரொம்ப பிடிக்கும், அவரை நான் நம்புகிறேன். அவர் எப்படின்னும் எனக்கு தெரியல. எல்லாரும் சொல்கிறத வச்சு பார்த்தா அவர் சாஃப்ட் கேரக்டரும் கிடையாது. நான் பாட்டுக்கு இதெல்லாம் சொல்லி அவர் பாட்டுக்கு எல்லோரும் மாதிரியும் என்ன அடிச்சிட்டாருன்னா என்னால் அடிலாம் தாங்க முடியாது அப்படிங்கிறீங்க. சரி ஓயன், நான் தான் ஏதோ படத்தில் வர மாதிரி வளரிட்டேன், அந்த மாதிரிலாம் கிடையாதுல்ல இது. ஆமாம் லியோன், அந்த மாதிரிலாம் கிடையாது. ஆனால் அவர் கையை பிடிச்சது அப்படி தாண்டி இருந்துச்சு அப்படிங்கிறீங்க. ஸோ நீங்களாம் அவ்வளோ இப்படி தான் உட்காந்து டிஸ்கஸ் பண்ணிகிட்ருக்கீங்க. போயிருக்கலாம் எண்ணி. இல்லை லியோன், அதெல்லாம் ரொம்ப தப்பு. அவருக்கு நான் யாருன்னே தெரியாது, நான் எப்படி போவேன் அப்படின்ட்டு நீங்களும் திரும்ப திரும்ப அதை தான் சொல்லிகிட்டு இருக்கீங்க. ஸோ இப்படியே ஒரு ஈவினிங் அப்படியே நீங்களும் ஸ்கூல் முடிச்சு போகிறீங்க. உங்களுக்கு பக்குன்னு இருக்காமல் வெளில இருப்பானு சொல்லிட்டு பார்த்தா வெளில ஆளை காணும். நீங்களும் அப்படியே ஃபாஸ்ட்டாக நடந்து போகிறீங்க. ஸோ உங்களுக்கு எப்போவுமே ஸ்டடி இருக்கும், ஜேகேக்கும் ஸ்டடி இருக்கும். ஆனால் அவன் எப்போவுமே அப்படி ஸ்டடிலாம் போய் அட்டென்ட் பண்ணுற பையனே கிடையாது. ஸோ அவன் 5 o'clock வெளியில் வந்துடுவான்னு சொல்லிட்டு அப்படியே வேகமாக போயிட்டு கேட் கிட்டே நின்றுட்டு அப்படியே அவன் போகிற வரைக்கும் அவனே பார்த்துட்ருப்பீங்க. ஸோ உங்களை அவன் ஒரு தடவை கூட திரும்பி பார்த்துருக்க மாட்டான். நீங்கள் எப்போவுமே அவனுக்கு வெயிட் பண்ணுவீங்க. நீங்கள் ஸ்டடி அட்டென்ட் பண்ணுவீங்க. ஸோ உங்களுக்கு 7 மணிக்கு தான் கிளாஸ் முடியும். ஸோ நீங்கள் எப்போவுமே அவனுக்கு வெயிட் பண்ணி டெய்லியும் அவன் வரானா இல்லையான்னு பார்த்துட்டு அதெல்லாம் நோட்டீஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் போவீங்க. எப்போவுமே உங்களுக்குள்ள ஒரு க்யூரியாசிட்டி இருந்துகிட்டே இருக்கும். ஜங்குக்கை பார்க்கணும், அவன் எப்படி இருக்கான் இன்றைக்கி, அவன் என்ன பண்ணுறான், எத்தனை பேர் கூட பேசுகிறான், எப்படி சிரிக்கிறான், எல்லாமே நோட்டீஸ் பண்ணுவீங்க. ஸோ இன்றைக்கி அப்படி கிடையாது. உங்களுக்கு செம்ம பயமாக இருக்குது அவன் கூட பேசினதுக்கப்புறம் இருந்து. இவர் என்ன அவர் பாட்டுக்கு எனக்கு வந்து கையை பிடிச்சிட்டாரு, எனக்கு வேறு பக்கு பக்குன்னு இருக்குது அப்படின்ட்டு உங்கள் ஸ்டேடியோவில் என்டர் ஆகுறீங்க. ஸோ அப்போது எப்பவும் போல் ஒரு பைக் சவுண்டு உங்களுக்கு நல்லா தெரியுது, அவனோட பைக் தான் சொல்லிட்டு அப்படியே ஃபாஸ்ட்டாக நடந்து போயிட்டே இருக்கீங்க. உங்களுக்கு பயமாக இருக்குது. அவன் அப்படியே உங்ககிட்ட ஸ்லோ பண்ணி அப்படியே மெதுவாக ஸ்லோ பண்ணியே வரான். நான் தான் சொன்னேன்லடி உங்ககிட்ட பேசணும், ஈவினிங் வெயிட் பண்ணேன் அப்படின்னு. நானும் சொன்னேன்ல, முன்ன பின்ன தெரியாதவங்க கூடலாம் நான் பேச மாட்டேன்னு. அப்புறம் அதுக்கு டீல் ரெக்வஸ்ட்லாம் கொடுத்தா
அது ஏதோ சும்மா என் ஃப்ரெண்டு கொடுக்க சொன்னான். ஓ, அவள் கொடுக்க சொன்னா நீ கொடுத்தா அப்படியா அப்படின்ட்டு பைக்கை ஸ்டாப் பண்ணிவிட்டு உங்கள் ஹேண்டை பிடிச்சி இழுத்துட்டு போய் ஒரு ஸ்ட்ரீட் அந்த லேம்ப் இருக்கும் இல்லையா, ஸோ அதுக்கு பின்னாடி போய் நிற்க வச்சுருக்கான். என்ன பண்ணுறீங்க நீங்கள், கையை விடுங்க அப்படின்னு அவன் கையை எடுத்து விட பார்க்குறீங்க. உங்களை நல்லா பின் பண்ணி உங்கள் 2 பேரும் அப்படியே டைட்டாக பிடிக்கிறான். என்ன பண்ணுறீங்க நீங்கள்? ஹே, உண்மையாக சொல்கிறேன். என்ன அவள் சொன்னான்னு சொல்லி தான் கொடுத்தியா என்ன? உனக்கா தோணில் கொடுக்கணும்னு? என்னது உனக்கா தோணலையாடி? நானும் 6 மாதமாக வாட்ச் பண்ணிட்டு தாண்டி இருக்கேன், எங்கே போகிறேன் எங்கே வரேன்னு. ஹே வயன், உனக்கு என்ன பிடிக்கும்னு எனக்கு நல்லா தெரியும்டி அப்படிங்கிறான். உங்களுக்கா அப்படியே ஒரு மாதிரி வைடைஸில் பார்க்குறீங்க அவனை. தெரியுமா? தெரிஞ்சுட்டேன் ஏன் தெரியாத மாதிரியே இருக்கீங்க அப்படிங்கிறீங்க. ஸோ நீங்கள் அப்படியே அவனை பார்க்குறீங்க, அவன் ஒரு மாதிரி உங்களை பார்க்குறான். நானா போய் யார்கிட்டையும் பேச எனக்கு பிடிக்காதுடி, அதே மாதிரி தான் நீயும். அப்புறம் எதுக்கு நேற்று என்னை காலையில் இப்போது நீங்களாம் வந்து பேசுகிறீங்க? அதான்டி எனக்கும் தெரியல. அதான் எனக்கு ஒன்று பிடிச்சிருக்கோ ஏன்? என்னது பிடிச்சிருக்கா? ஆமாடி, தமிழை தானே சொல்கிறேன், புரியல என்ன? இல்லை, எது புரியலையா அப்படின்ட்டு அப்படியே உங்கள் ஃபேஸ் கிட்ட வரான். உங்கள் ஹிப்பை பிடிச்சி அப்படியே ப்ரெஸ் பண்ணுறான். புரியுது நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு எனக்கு புரியுது. ஆனால் எனக்கு தெரியும்டி உனக்கும் எனக்கு பிடிச்சிருக்குன்னு. என்ன எழுதுக்குற? இல்லை, அது வந்து நீங்கள் எனக்கு தூரத்துலேருந்து பார்க்க உங்களுக்கு பிடிச்சிருக்கு, ஆனால் நீங்கள் பக்கத்தில் வந்து எனக்கு பயமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் எல்லோரையும் பிடிச்சி அடுக்குறீங்க, சண்டைலாம் போடுறீங்க. அது எப்படி? அதான்டி, அது எப்படி? எவ்வளோ பண்ணுறேன்ல, அப்புறம் எப்படி எனக்கு பிடிச்சிருக்கு? எப்படி சொல்லுடி அப்படின்ட்டு இன்னும் உங்கள் இடுப்பு பிடிச்சி அமுத்துறான். வலிக்குது. என்ன பண்ணுறீங்க நீங்கள்? எனக்கு அதெல்லாம் தெரியாதுடி, எனக்கு உனக்கு பிடிச்சிருக்கு, உனக்கும் எனக்கு பிடிச்சிருக்குன்னு நல்லா தெரியும், ஒழுக்கமாக அக்செப்ட் பண்ணிக்கோ. என்ன எதுக்கு என்ன மிரட்டுறீங்க? எனக்கு இதெல்லாம் பிடிக்காது பார்த்துக்கோங்க. பிடிக்காதா அப்படின்ட்டு இன்னும் நல்லா பிடிக்கிறான். கடவுளே வலிக்குது, ப்ளீஸ் கையெடுக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் அவனோட ஹேண்ட்ஸ் எடுக்கிறீங்க. அவன் இன்னும் நல்லா க்ரிப் பண்ணுறான், உங்களை நல்லா பிடிக்கிறான், நல்லா பிடிச்சி உங்களை நல்லா கிஸ் பண்ணுறான். ஸோ நீங்கள் அவனை பிடிச்சி நல்லா தள்ளுறீங்க, உங்களுக்கு நல்லா ஹார்ட் பீட்டெல்லாம் ரைஸ் ஆகுது. ஜேகே அப்படியே ஹேண்ட் எடுத்து அங்கே வைக்கிறான், அவனுக்கும் நல்லா ஃபீல் ஆகுது, இன்னும் நல்லா கிஸ் பண்ணுறான் உங்களை பிடிச்சி. இதை பாருங்க, எனக்கு உங்களை பிடிக்கும், ஆமாம் அவ்வளோதான். அதுக்குன்னு இப்படி தான் பிடிக்கணும்னு அவசியம் இருக்குது. வயன், உனக்கு என்ன இப்படி தான் பிடிக்கும்னு எனக்கு தெரியும்டி, நீ வேணா லவ் பண்ணுறான்னு ஒத்துக்கோடி அப்படின்ட்டு இன்னும் நல்லா இன்னும் டீப்பாக கிஸ் பண்ணுறான். அது எனக்கு உங்கள் மேலே ஒரு க்ரஷ் ஒன்று, அது அவ்வளோதான். போய் சொன்னா சாவடிச்சிருவாண்டி உன்னை. ஜேகே உண்மைதான் ஜேகே, எனக்கு உங்களை பிடிக்கும் தான், ஆனால் நீங்கள் ஓயன் எனக்கும் தெரியும்டி, மூடிட்டு அமைதான்ல தள்ளாதண்ணா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 5 minutes அப்படியே அந்த லாங் கிஸ் போயிட்டே இருக்குது, 10 minutes கிட்ட. ஸோ அவனும் அப்படியே பிரேக் பண்ணுறான். அப்படியே உங்கள் லோவல் இப்போ போயிடுச்சு, அப்படியே இழுத்துட்டு அப்படியே பிரேக் பண்ணுறான் அந்த கிஸ்ஸை. எப்போத்துலேருந்து உங்களுக்கும் நீ பார்க்கறதுக்கு முன்னாடி இருந்து அப்படின்ட்டு உங்களை அப்படியே டைட்டாக ஹக் பண்ணிக்கிறான். நீங்களும் அவனை கட்டு பிடிச்சிக்கிறீங்க பேக்கில்.
ஆனால் எனக்கு அதெல்லாம் பயப்படாதடி. எல்லோரும் மறைவங்கிட்டலாம் அவங்ககிட்ட பிஹேவ் பண்ண மாட்டேன். ஆனால் நீ சொல்கிறதெல்லாம் நான் சொல்கிறதெல்லாம் நீ ஒழுங்காக கேட்கணும், அவ்வளோதான் எனக்கு. என்ன கேட்கணும்? என்ன கேட்கணும்? நான் சொல்கிறது எல்லாமே கேட்கணும். நான் எங்கே கூப்பிட்டாலும் வெளில வரணும். எனக்கும் அதெல்லாம் ஆசை தான். அதெல்லாம் நீங்களும் ஃபோர்ஸ் பண்ணாமல் பண்ணால் நானே பண்ணுவேன். என்ன பண்ணுவேன்? எல்லாமே பண்ணுவியா? இல்லை அதெல்லாம் இல்லை. நீங்கள் வெளியில் கூப்பிட்டாலும் நான் வரேன். அதில் எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படிங்கிறீங்க. அவன் உங்களை பார்த்து சிரிக்கிறான். எதுக்கு சிரிக்கிறீங்க? ஏன்? எனக்கு இதெல்லாம் நாலேஜெல்லாம் இருக்குது. ஒரு லவ் பண்ணுற பையன் வெளில கூப்பிட்டா அந்த பொண்ணு போவா. என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்லியிருக்காங்க. வேற என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறான். ஸோ ஒரு ஃபியூ மினிட்ஸ் நீங்களும் அவனும் இப்படியே பேசிக்கிறீங்க. ஸோ இப்படியே தான் அவங்க லவ் லைஃப் ஒரு 2 months கிட்ட நல்லா பாஸ் ஆகுது. ஸோ நீங்களும் அவன் கூப்பிட்ற இடத்துக்குலாம் போவீங்க, வெளில போவீங்க. அவனும் உங்களை நல்லா பார்த்துக்கிற மாதிரி உங்களுக்கு இருக்கும். நீங்கள் அவன்கிட்ட இருக்கப்போ ரொம்ப சேஃபாக ஃபீல் பண்ணுவீங்க. ஜேகே அவனுக்கா அவங்கள பார்த்தாவே ஒரு மாதிரி ஆயிரும். ஸோ இருந்தாலும் ஒரு மாதிரி அவனவே அவன் கண்ட்ரோல் பண்ணிட்டு அவனும் உங்களை நல்லா பார்த்துப்பான். அவனோட முதலாவே உங்ககிட்ட காட்டணும்னு நினப்பான். ஸோ அப்பப்போ கோவப்படுவான், ரொம்ப கோவப்பட மாட்டான். ஸோ இருந்தாலும் நீங்கள் அவன் கூட நல்லா ஜெல்லாகிறீங்க. அவனும் அப்படி தான். அவனுக்கும் உங்களை விட்டு ஒன்றுமே கிடையாது அப்படின்ற மாதிரி இருக்குது. ஸோ உங்களுக்கும் அப்படி தான். இப்படியே தான் நல்லா போயிட்டு இருக்கு. ஸோ ஒரு ஃபைன் டே நீங்கள் ஜேகேட்ட என்ன பேசிகிட்டு இருக்கீங்க? என்ன ஜேகே? எப்போவுமே எனக்கு ஏதாவது வாங்கிட்டு வருவீங்க. நானும் ரொம்ப நேரம் பார்க்குறேன், ஒன்றுமே கொடுக்கவே இல்லை. ஏன் வந்ததுலேருந்து ஒரு மாதிரி அப்செட்டாக இருக்கீங்க? என்னாச்சு அப்படிங்கிறீங்க? ஸோ நீங்கள் உங்களுக்குன்னு ஒரு பர்சனலாக ஒரு பிளேஸ் தேடி வச்சுருப்பீங்க. ஸோ அங்கே கூட்டிகிட்டு போயிருப்பான். அங்கே தான் நின்றுட்டு இருக்கீங்க. ஒரு 6:30 அப்படி இருக்கும் டைமு. ஏன் சொல்லுங்கள் ஜேகே, ஏன் ஒரு மாதிரி அப்செட்டாக இருக்கீங்க? என்னாச்சு உங்களுக்கு அப்படிங்கிறீங்க? அவன் அப்படியே உங்ககிட்ட அப்படியே உங்களை கட்டி பிடிச்சிக்கிறான். ஸோ நீங்களும் அவன் ஹெட் அப்படியே டைட்டாக பிடிச்சிக்கிறீங்க. ஏன் என்னாச்சு ஜேகே? நீ அது யாருடி அவன் கூட நின்று பேசிகிட்டு இருக்கா? எப்போ பேசுனா? அதான்டி அவன் இன்னைக்கு ஈவினிங் நான் பார்த்தனே. ஏதோ நோட்டெல்லாம் கொடுத்துட்ருந்தா, ஏதோ சிரித்து பேசிகிட்டு இருந்தா அப்படின்ட்டு அப்படியே அந்த ஹகன்னு கொஞ்சம் டைட் பண்ணுறான். நான் ஒன்றும் பண்ணல ஜேகே. அப்புறம் யாருடி அவன்? உண்மையை சொன்னால் நான் ஒன்றுமே சொல்ல மாட்டேன். என்ன பண்ண? அது ஜேகே, அது லியோனோட ஃப்ரெண்டு. ஜங்குக்கு எதுக்கு இவ்வளோ ஃபோர்ஸாக ஹக் பண்ணுறீங்க? என்னால் ப்ரீத் பண்ண முடியல. லியோனோட ஃப்ரெண்டு. அப்புறம் அவகிட்ட அவன் நோட் கொடுத்துருந்தான். அவன் எனக்கு வரல, என்கிட்ட கொடுக்க சொன்னான். அவ்வளோதான் ஜேகே, வலிக்குது. ஏய், அப்படிலாம் கொடுக்க முடியாதுன்னு சொல்ல தெரியாதா அப்படி உனக்கு? சொல்ல தெரியாதா? ஜேகே, ஜங்குக்கு என்னால் ப்ரீத் பண்ண முடியல ஜேகே. எதுக்கு இப்படி கடிக்கிறீங்க நீங்கள்? சொல்லுடி, நான் கேட்டதுக்கு பதில் சொல்லு. இல்லை ஜேகே, நான் அவகிட்ட சொன்னேன். எனக்கு அவளுக்கு ரொம்ப உடம்பு சரியில்லை, அந்த நோட்டும் ரொம்ப எனக்கு இம்பார்ட்டன்ட்னு சொன்னான். அதான் ஜேகே போய் கொடுத்தேன். நான் சிரிச்செல்லாம் பேசலை ஜங்கு. ஜேகே ப்ரீத் பண்ண முடியல ஜேகே, ஹக்கை ப்ரேக் பண்ணுங்க அப்படின்ட்டு அவனை பிடிச்சி புஷ் பண்ணுறீங்க. அவன் ஒரு மாதிரி உங்களை ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி ஒரு மாதிரி பயங்கரமாக உங்கள் லிப்ஸ் எல்லாம் கடிக்கிறான். ஜேகே வலிக்குது. ஏவன் ஏதோ பாருடி, நல்லா தெரிஞ்சுக்கோ. அதனால் நீ அவன்கிட்டையும் பேசலை, அதனால அவன் ஒன்றும் சொல்ல மாட்டேன்னு நினச்சிருக்கலாம். அப்படிலாம் கிடையாதுடி. இனிமேல் யாரையும் பார்க்காத, யார்கிட்டையும் பேசாத. எனக்கு பிடிக்காதுடி. ஜேகே, நான் ஒன்றும் பண்ணலை ஜேகே. தெரியும்டி ஒன்றும் பண்ணலான்னு. அதான் ரொம்ப நேரம் கேட்காம இருந்தேன். ஆனால் எனக்கு கேட்கணும்னு தோணுச்சுடி, அதான் கேட்டான் அப்படின்ட்டு
அப்படியே அந்த ஹக்கை வந்து மறுபடியும் அப்படியே சாஃப்டாக ஹக் பண்ணிக்கிறான் அவங்கள. ஸோ நீங்களும் அப்படியே அவனை பார்க்குறீங்க, உங்கள் வாய்ஸ்லேருந்து ரியஸாக வந்துடுது. நான் அப்படிலாம் எதுவுமே பண்ணல, நான் அப்படி பண்ணவும் மாட்டேன், நீங்கள் ஏன் இப்படி இருக்கீங்க? ஏய் அழுவாதுடி, அப்படிதான், அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. நாடி இப்படி ஹக் பண்ணதுக்கு அழுகுற, நாளைக்கு எதுவும் பண்ணால் தாங்குவேன் அண்ணா. எதுன்னா எதுன்னா எது ஜாக்கே, எனக்கு புரியல. ஏய் நீ அதெல்லாம் தாங்க மாட்டேன் போல இருக்கேடி. ஒரு 10 நிமிஷம் பிரேக் எடுக்காமல் கிஸ் பண்ணாவே உன்னால் தாங்கிக்க முடியல. ஒரு லாங் ஹக்கு எதுவும் தாங்கிக்க முடியல, மிச்சதெல்லாம் நீ எப்படி தாங்குவ? எது சொல்கிறீங்க நீங்கள்? ஜங்குக் ஏன் ஜாக்கே இப்படி தொட்டுட்டே தான் பேசுவீங்களா? ஆமாடி, எனக்கு உன்னோட பார்த்தா பிடிக்கணும் போல இருக்குது, பிடிச்சே தான் பேசணும் போல இருக்குடி. இது வரைக்கும் டைட்டாக பிடிக்கல, இதெல்லாம் பிடிச்சா தாங்குவியாடி நீ? ஜாக்கே எனக்கு தெரியாது ஜங்குக், ஆனால் வலிக்குண்டி, இதுவே வலிக்குது உனக்கு? ஆமாம் ஜாக்கே வலிக்குது, உண்மையாகவே வலிக்குது அப்படிங்கிறீங்க. அப்படின்ட்டு அவன் ஹேண்ட் மேலே உங்கள் ஹேண்ட் எடுத்து வைக்கிறீங்க, அவன் இன்னும் கொஞ்சம் டைட்டாக பிடிக்கிறான். ஜாக்கே ஓயன் ஐ லவ் யூ டி. என்ன உனக்கு கல்யாணம் பண்ணிப்பேன் கண்டிப்பாக, எப்படியாவதுலாம் இல்லை, உன்னை கல்யாணம் பண்ணுறதுலாம் எனக்கு ஒரு மேட்டரே கிடையாதுடி, உனக்கு தான். உங்கள் வீட்டில் எப்படி சொல்லலான் இருக்கா? அதெல்லாம் நான் பேசிடுவேன். எப்படி பேசுவா? நான் இப்போ தானே 10th படிக்கிறேன், நீங்கள் 12th படிக்கிறீங்க. நீங்கள் வேலைக்கெலாம் போகக்குள்ள நான் காலேஜ் படிக்க ஆரம்பிச்சிடுவேன். அதுக்கப்புறம் நானும் வளர்ந்துருவேன்ல, அப்போ சொல்லுவேன். அப்போ நான் எங்கள் அம்மாக்கிட்டேயும் எங்கள் அப்பாக்கிட்டேயும் சொல்லுவேன். அதான்டி என்ன சொல்லுவேன் அப்படின்னு ஒரு மாதிரி சிரிச்சிட்டே பார்க்குறேன் அவங்கள. அது எப்படிம்மா, நான் இப்படி உங்களை லவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லுவேன். வேணான்னு சொல்லிட்டா இல்லை, வேணான்னு சொல்ல மாட்டாங்க. ஏன்னா நீங்கள் நல்லவர், நீங்கள் உண்மையாகவே நல்லவர் தான் ஜேகே. எல்லாத்தையும் அடிக்கிறனால நீங்கள் ஒன்றும் கெட்டவர் கிடையாது. எனக்கு புரிஞ்சு. என்ன புரிஞ்சு? என்னடி புரிஞ்சு? இவ்வளோ நாள் உங்கள் கூட இருந்தேன்ல, எனக்கு அப்போ புரிஞ்சு நீங்கள் நல்லவர் தான் அப்படின்னு. நீங்கள் என்கிட்ட நல்லா தான் பேசுகிறீங்க, அதே மாதிரி எங்கள் அப்பா அம்மா கிட்டேயும் நல்லா தான் பேசுவீங்க, நீங்கள் நல்லா பார்த்துப்பீங்கன்னு எனக்கு புரிஞ்சு ஜேகே அப்படிங்கிறீங்க. அவன் ஒரு மாதிரி நக்கெல்லாம் மேலேருந்து கீழே வரைக்கும் பார்த்துட்டு சிரிக்கிறான். ஏவாயன் நீ என்ன பண்ணுறீ? அதனால தான் இவ்வளோ பொறுமையாக பேசிகிட்டு இருக்கேன். அப்போ நான் காலேஜ் போயிட்டா கோவப்படுவேன்டி. ஏதாவது தப்பு பண்ணேன்னா கோவப்படுவேன். எனக்கு பிடிக்காமல் ஏதாவது பண்ணேன்னா பேச மாட்டேன்டி. இல்லை அப்படிலாம் ஒன்றும் கிடையாது, அதெல்லாம் நான் பார்த்துப்பேன். இப்போ சொல்ல நல்லா தாண்டி இருக்கும், அப்போ நீ தான் கஷ்டப்படுவ, பரவாயில்லையா? நான் ஏன் கஷ்டப்பட போகிறேன்? நான் உங்களை நல்லா பார்த்துப்பேன். நீங்கள் அந்த மாதிரி நடந்துக்கிற மாதிரி நான் பண்ண மாட்டேன். சரிடி பார்க்கலாம் அதையும் தான் அப்படின்ட்டு ஒரு டீப் கிஸ் பண்ணுறான் அவங்கள. ஓகேடா, இந்த ஒன் ஷாட்டை நான் இங்கே ஆன் பண்ணிக்கிறேன். அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கடா. ஓகே டாட்டா, ஐ லவ் யூ. அண்ட் நான் ஏன் இவ்வளோ நாள் எஃப்எஃப் போடலன்னு யாரும் ஃபீல் பண்ணாதீங்க, உண்மையாகவே எனக்கு நிறைய வேலை இருந்துச்சு. ஸோ அதான் நான் சொல்லியிருந்தேன் ரீடிங் எஃப்எஃப் கூட போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கு யாருமே ரெஸ்பான்ஸே பண்ணலை. ஸோ அதனால் நானும் பிஸியாக இருந்தேன், அதனால் விட்டுட்டேன். ஸோ இனிமேல் எப்போ டைம் கிடைச்சாலும் கண்டிப்பாக நான் எஃப்எஃப் அப்லோட் பண்ணுறேன். அண்ட் பிஎம் அதுக்கும் தயாங்கோட எஃப்எஃப்க்கும் நிறைய பேர் வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க. ஸோ அதெல்லாம் நான் அப்லோட் பண்ணிடுறேன்.